பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் புருஷன் வீட்டில் இல்லை. கடந்த நாளில் நாம் பார்த்தோம், புருஷன் வீட்டில் இல்லாத போது சில குடும்பங்களில் தகாத காரியங்கள் நடந்ததை பார்த்தோம். போத்திபார் என்கிற புருஷன் வீட்டில் இல்லை, அவனுடைய மனைவி தவறான காரியங்களுக்குள் தன்னை உட்படுத்த முயற்சித்தாள் என்பதை பார்த்தோம். அதே போல உரியா என்கிற புருஷன் வீட்டில் இல்லை, அவனுடைய மனைவியோ தகாத காரியங்களுக்கு உட்பட்டு விட்டாள். தாவீது அழைத்த பொழுது அவள் தவறிழைத்து விட்டாள். நம்ம அதை கடந்த நாளில் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்தை பார்ப்போம். அந்த குடும்பத்தில் புருஷன் மனைவியோடு இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் நடந்த நிகழ்வு என்ன? வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். நமக்கு நன்கு பழக்கப்பட்ட ஒரு குடும்பம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13:9. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. புருஷன் அவளோடு கூட இல்லை. இந்த இடத்தில் அந்த அம்மா வயல்வெளியில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இதற்கு முன்பு ஒரு முறை கர்த்தருடைய தூதனானவர் வருவார். அது எந்த இடம் என்று, அதாவது வீடு என்று எழுதப்படலை. ஆனால் அது வயல்வெளி அல்ல, வேறு இடம். ஒருவேளை வீடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறை கர்த்தருடைய தூதனானவர் வரும்பொழுது இந்த அம்மாவோடு புருஷன் இல்லை. இந்த அம்மா தான் போய் புருஷன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கர்த்தருடைய தூதன் ஒருத்தர் வந்தார். அதாவது கர்த்தருடைய தூதன் முழுமையாக சொல்ல தெரியல, அவங்களுக்கு சொல்ல முடியலை. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் வந்தார், இப்படி இப்படி சொன்னாருன்னு சொல்லி அந்த அம்மா மனோவாகிட்ட சொல்கிறாங்க. உடனே அவருடைய புருஷன் ஜெபம் பண்ணும் பொழுது 2வது முறை தேவனுடைய தூதனானவர் வருகிறார். அப்படி 2வது முறை வரும்போதும் புருஷன் கூட இல்லை. அப்போ இந்த அம்மா மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவோடு கூட தேவனுடைய தூதனானவர் 2 முறை வந்து பேசும் பொழுதும் அந்த 2 முறையும் புருஷன் அவளோடு கூட இல்லை. சரியா? இப்போ இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இதில் நிறைய காரியங்களை நாம் தியானிக்கலாம். ரொம்ப எளிமையாக ஒரு செய்தி என்னன்னா, புருஷன் வீட்டில் இல்லை, ஆனாலும் இந்த அம்மாவுக்கும் பரலோகத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அம்மாவுக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா பரலோகம் இவர்களை நம்பி ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்காது. இவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பரலோகம் கொடுக்காது. சரியா? அப்போ புருஷன் வீட்டில் இல்லை என்றாலும் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு சொல்கிற செய்தி, நாம் தேவனோடு தொடர்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் இப்படியாக சொல்லுகிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் யாருமே இல்லை, புருஷன் வீட்டில் இல்லை, மனைவி வீட்டில் இல்லைன்னா உங்கள் நேரத்தை நீங்கள் தகாத முறையில் செலவிடுவதற்கு விரும்பாதீங்க. டிவி பார்த்தோ, இல்லைன்னா லேப்டாப்பை நோண்டியோ, இல்லை செல்ஃபோனை நோண்டியோ, இல்லைன்னா சினிமா பார்த்தோ, சீரியல் பார்த்தோ உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடாதீங்க. தேவனோடு உங்கள் ஐக்கியத்தை அதிகமாக்குங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அதிகரிக்கட்டும். தேவனுடைய குரலை கேளுங்க. தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இதில் இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்றதுக்கு ஏராளமான காரியம் உண்டுங்க. ஆனால் நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். புருஷன் வீட்டில் இல்லை என்றாலும் பரலோகம் இந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டது. பரலோகத்திலிருந்து தேவ திட்டம் இந்த குடும்பத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தை அந்த வீட்டில் புருஷன் இல்லாத போது அங்கிருந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதனால தான் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன். உங்கள் கணவன் வீட்டில் இல்லாத போது, உங்கள் மனைவி வீட்டில் இல்லாத போது நீங்கள் பரலோகத்தின் தேவனோடு உறவாடி கொண்டிருங்கள், ஜபித்து கொண்டிருங்கள், வேதம் வாசித்து கொண்டிருங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப நேரத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை. ஜபிப்பதற்கு நல்ல தருணம், வேதம் வாசிக்கிறதுக்கு நல்ல தருணம். அப்போ யாரு இல்லை அப்படின்னா உங்கள் நேரத்தை புரோஜனம் உள்ள நேரமாய் மாற்றுங்கள். நான் ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். புருஷன் இல்லாத சூழ்நிலையில் மனோவாவின் மனைவி கிட்ட வந்து கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்தார். முழு வேதாகமத்திலும் எந்த மனுஷனும் 1000 பேரை அடித்ததாக வீழ்த்தியதாக சரித்திரம் கிடையாது, தனி ஒருவனாக. அப்படிப்பட்ட மகா பெரிய பராக்கிரமசாலியை பெற்றெடுக்கிற பாக்கியம் இந்த பெண்ணுக்கு கிடைத்தது. ஆனால் புருஷன் வீட்டில் இல்லை. புருஷன் வீட்டில் இல்லாத போது பரலோகத்தோடு தொடர்பில் இருந்தவர்கள் பரலோக தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். புருஷன் வீட்டில் இல்லைனாலும் தேவ திட்டம் நமக்கு அருளப்படணுங்க. புருஷன் வீட்டில் இல்லைன்னா நாம் தேவனோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய நேரத்தை நம்ம தப்பாக செலவழிக்க மாட்டோம். வீட்டில் யாரும் இல்லைன்னா தேவனோடு அமர்ந்திருப்போம். அப்படி அமர்ந்திருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். இன்னொரு வார்த்தையை என்ன சொல்லட்டுமா? புருஷன் வீட்டில் இல்லை, நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். மனோவாவின் மனைவி புருஷன் வீட்டில் இல்லாத போது தேவ சத்தத்தை கேட்டால், தேவ சித்தத்தை அறிந்தால், தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டால் நாம் அப்படி வாழ்வோம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.